வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் ஃபேமஸான ஒரு முறுக்கு போட போகிறோம். அதுக்கு முறுக்குக்கு என்னென்ன தேவைன்னு இந்த பார்ப்போம். வாங்க எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம். முட்டையும் ஜீனியும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா 1/4 மணி நேரம் அடிக்கணும். அடித்து அது தனியாக ஊற்றி வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து 2 தேங்காய் சில்லு எடுத்து பால் எடுத்துக்கிறணும். தேங்காய் சில்லு எடுத்து நல்லா நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பால் குளன்னு பால் எடுத்து அதை தனியாக வடிகட்டி தனியாக வச்சிடணும். அப்புறம் மாவு எடுத்து உப்பு எள்ளு இந்த டால்டாவை காய்ச்சி ஊற்றணும். காய்ச்சி ஊற்றினாதே பொறுப்பாக இருக்கும் முறுக்கு. சும்மா போட்டிங்கன்னா கடுக்கடுன்னு இருக்கும் முறுக்கு, அதை சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்துச்சு, நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். உப்பு சிறிதளவு ஜீனி அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் தூக்கி ஊற்றணும். அதுக்கடுத்து அந்த தேங்காய் பழம் கொஞ்சமாக வடிகட்டி அதை ஊற்ற அந்த மாவில் பிணைஞ்சு முறுக்கு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். டால்டாவை 25 கிராம் டால்டாவையும் சட்டியில் ஊற்றி காய வச்சு அடுப்பில் காய வச்சு அரை சூட்டில் மாவில் ஊற்றிடணும். நல்லா வந்த பிறகு இந்த முறுக்கு உரலை பார்த்துக்கங்க. இது சீப்பு முறுக்கு. எங்கள் ஊர் பக்கம் பூரா இந்த ஃபேமஸ் இந்த முறுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு போனால் பொண்ணுக்கு சீர் கொடுக்க மேலே இந்த முறுக்கு போட்டு மறு வீட்டுக்கு இந்த முறுக்கை போட்டு அனுப்பி விடுவாங்க. இப்போ எல்லா பக்கமே கிடைக்கிது இந்த தட்டு, முறுக்கு தட்டு இருந்துச்சுன்னா இந்த முறுக்கு தட்டில் போடுங்க. இல்லாட்டி சீவல் தட்டு இருக்கும், முறுக்கு உரலே சீவல் தட்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த சீவல் தட்டில் கூட போடுங்க. இல்லாதவங்க அந்த தட்டு இல்லாதவங்க அந்த சீவல் தட்டில் போடுங்க. மாவை பிணைஞ்சி வச்சுருக்கேமே உரலில் வச்சு 5-6 மாவே ஒரு தட்டை போட்டு தட்டில் புழிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டுடணும். போட்டு பொன்னிறமாக ஆனதும் அப்படியே எடுத்து வச்சணும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட பிஸ்கட் மாரியே பொறுன்னு இருக்கும். நல்லா பொறுன்னு இருக்கும் முறுக்கு. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும். விரும்பி சாப்பிடுங்க. குழந்தைய சேர்ந்து அது ஹெல்த்தியானதே, வேறு எந்த இதுவும் இல்லை. நல்லா இருக்கும் சாப்பிட. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.